செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக பண்ணுற செக்யூரிட்டி தான். இப்போ ஒரு பில்டிங்க்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஏன்னா ஒருத்தர் 24 ஹவர்ஸ் ஆள் இருப்பாங்க. ஒன்று அந்த செக்யூரிட்டிக்கு வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் மனப்பாடமாக தெரியும். ஜென்ரலாக வந்து புதுசாக ஆள் மாற்ற மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் ஆளை மாற்ற மாட்டோம். காரணம் அவங்க வந்து ஆள் தெரிஞ்சாதான் இவங்க சில பேர்லாம் வெளில போயிட்டு இடம் மறந்துடுவாங்க திருப்பி வரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கலாம். அந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ்லாம் நிறைய வரும். அவங்களுக்கு பர்சனலாக தெரியணும் ஆளை, அதனால் அது இருக்கும். மோஸ்ட்லி சிசிடிவி சப்போர்ட் இருக்குது எல்லா இடத்துலையுமே. இஃப் இட் இஸ் சிசிடிவி ஃபுல்லி ரெக்கார்டட் அண்ட் ஓரளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் இது வரைக்கும் ஆனதில்லை. ஸோ பெரிய இன்சிடென்ட்ஸ் ஆகாமல் ஒரு இனிஷியலாக வந்து எப்படின்னா அந்த முதல் 6 மாதத்துக்குள்ளே ஒரு சில வீட்டில் இன்னும் இன்டீரியர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ளே வராமல் இருப்பாங்க. அவன் வந்துட்டு வேலை செய்கிற பசங்களாம் வாசலில் இருக்கிற செருப்பு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஷூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர அதுவும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த அதை தாண்டியாச்சுன்னா அது செட்டில் ஆச்சு. ஒரு 6 to 9 months ஆகும் சார் அது ஃபுல்லாக செட்டில் ஆகுது. ஒரு கம்யூனிட்டி செட்டில் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் பெருசாக ஆனதில்லை. இப்போ கம்யூனிட்டியில் இருக்கவங்க வெளியில் போனோன்னா அவங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? தாராளமாக. ஒன்றுமே கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி திஸ் கம்யூனிட்டி இஸ் அ ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி லைக் எனி அதர். நம்ம சாதாரணமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குற மாதிரி விச் கம்ஸ் வித் லாட் ஆஃப் சர்வீசஸ், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை இப்போ நான் வந்து அங்கே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 75-80 வயசு ஆகுது. இருந்தாலும் இந்த தள்ளாத வயசில் வெளில போகிறாரு, இவர் எப்படி அந்த கேர் அட்வைஸ் பண்ணுவாங்க சார், கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ரொம்ப முடியாத இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இல்லை கொஞ்சம் டிமென்ஷியா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தனியாக இருக்காங்க, அவங்க வெளிலலாம் போகிறாங்கனாக்க வி அட்வைஸ் them to யூஸ் அ கேட்ஜெட். ஒரு SOS லாக்கெட் ஒன்று இருக்குது, ரொம்ப பெருசாக காஸ்ட் ஆகாது, ஒரு 4000 5000 வரைக்கும். இல்லை வாட்ச் மாதிரியும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று போட்டுட்டாக்கா ஜிபிஎஸ்சில் ட்ராக் பண்ணலாம். இன்னொன்று நம்ம கீழே விழுந்துட்டோம், ரோட்டில் போகிறோம், எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம்னா அது அமுக்கினா போதும் சிக்னல் வந்துடும். இந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வந்து யாரும் வந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் வெளில இன்சிடென்ட்ஸ் ஆகும், வெளில வாக் பண்ணுவாங்க, வாக்கிங்காக வெளில போகிறேன் அப்படிம்பாங்க, போகிற இடத்துல ஒரு இடத்துல தடுக்கி கீழே விடுவாங்க. எப்படியாவது அங்கேருந்து ஃபோன் கால் வந்துடும், கொஞ்சம் இமீடியட்டாக ஃபோன் கால் வந்துடும். ஏன்னா போகிற ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாலே செக்யூரிட்டிக்கு தெரியும், ஐயோ கொஞ்சம் லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணாக்கா சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் பீன் க்யூர்டு. யூ cannot be prevented, but those things are immediately cured. பார்த்துக்குவோம்.